வருங்கால அரசலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பகுதி 6 இலக்கியத்தில் சமய முன்னோடிகளில் திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய அப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய பெற்றோர் யார்? புகழனாரும் மாதினியாரும். இவங்களுடைய தங்கை திலகவதியார். ஆரம்பத்தில் இவர் வைணவ மதத்தில் தான் இருக்கார். ஆனால் இவருக்கு பின்னாடி என்ன ஏற்படுது அப்படின்னா கொடிய வயிற்று நோயான சூளை ஏற்படுது. அப்போ தமக்கை திலகவதியினால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைவ மதத்திற்கு மாறுறாரு. இவர் பிறந்த ஊர் தென்னார்காடுன்னு சொல்லக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டிக்கு பக்கத்தில் திருவாமூரில் தான் பிறக்கிறாரு. இவர் தாண்டகம் பாடுறதுல வல்லவராக இருக்கிறதுனால தான் இவருக்கு என்ன சிறப்பு பெயர் கொடுத்தோம் அப்படின்னா தாண்டகவேந்தர்னு சொன்னோம். இவருடைய நெறி அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்டு நெறி. ஜாதி வேற்றுமைகளை அகற்றதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமுதாய பற்றாளராகவும் இருந்திருக்காரு. தேவாரத்தில் முதல் 7 திருமுறைகள் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 7 திருமுறைகளை தான் நம்ம தேவாரம்னு சொல்கிறோம். அதில் முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசரும் இயற்றியிருக்காங்க. 7ஆம் திருமுறையை இயற்றினது யார் அப்படின்னா சுந்தரர். அப்போ நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் எந்த திருமுறையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா 6ஆம் திருமுறையிலிருந்து தான் வந்திருக்கு. இவருடைய மேற்கோள்கள், இவர் என்னென்ன மேற்கோள்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே, நாமருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இந்த 3 யாருடையது அப்படின்னா திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய அப்பருடையது. நமக்கு பள்ளி புத்தகத்தில் எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நாமர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்பும் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவென் குலையோர் காதிர், கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன? எவருக்குமே ஆட்படாத தன்மையன் தான் இந்த சங்கரன். அழகிய வெண்மையான சங்கினை காதில் குலையா அணிந்திருக்கவர் அவர். அன்றலந்த மலருக்கு ஒப்பான திருவடிகளை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடைந்துட்டோம். அவருக்கு நாங்கள் மீளா அடிமையாகவும் ஆயிட்டதுனால நாங்கள் நமனுக்கு கூட எமனுக்கு கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அஞ்ச மாட்டோம். யாருக்கும் நாங்கள் அடிமையும் கிடையாது. நரகத்தினர் ஒருபோதும் நாங்கள் செல்ல மாட்டோம். எங்களுக்கு எந்த துயரமும் கிடையாது. இறைவனோட பாதுகாப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு பிணி அப்படின்றது என்னன்னு கூட தெரியாது. யாரிடத்தும் சென்று பணிந்தும் நாங்கள் நிற்க மாட்டோம். எல்லா நாளுமே இன்பம் தான், துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் பாடுறாரு. இவருடைய சிறப்பு பெயர்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இவர்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்பம் வாங்கி தர்மம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இவருக்கு கோபம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கத்துறாரு, தாண்டகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.